ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுமன் சாய். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கலவரம் நடந்துருந்துச்சு. அது என்னன்னா, ஒருத்தவங்க எங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அங்கே ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டி லேடிக்கிட்ட ஏதோ ஃபோன் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த லேடி கூட ஏமாந்துங்கிறவங்க, அதனால அவங்களுக்கு சரியாக தெரியல அது அவங்க என்ன கேட்குறாங்கன்னு. ஆனால் அவங்க ஏமாத்துறதுக்கு தான் அவங்க ஏமாற்றி அவங்க ஃபோன் அப்படியே நாசுக்காக பேசி வாங்கிட்டு போகலான்னு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது தெரியல. அது அவங்க நோட்டீஸே பண்ணல. நம்பர் பிளேட்டு ஃப்ரண்ட்டு பேக்கும் பேப்பர் ஒட்டியிருந்தாங்க, ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்த உடனே யூட்டர்ன் எடுத்து அது அந்த கேட் சைடை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி நாசுக்காக பேசி இந்த மாதிரி பண்ணாங்க. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்தியா இந்த மாதிரி மாறிட்டுருக்கு. இந்தியா பாப்புலேஷனு ஃபஸ்ட்டு ப்ளேஸு, அதுக்கப்புறம் லேண்ட் ஏரியாவில் 7th ப்ளேஸு, இதெல்லாம் முக்கியம் இல்லை. மிலிட்ரியில் 4th ப்ளேஸு. ஆனால் ஹியூமன் கேரிங்கில் இந்தியா கிட்டத்தட்ட மோர் தென் 100லே கீழே போயிடுச்சு. நியர்லி 185 கண்ட்ரிஸ் தான் பின்னாடி இருக்குது. அளவோ கம்மியாக இந்தியா மாறிடுச்சு. அதனால இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இந்தியா இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்க்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு 9 years ஓல்ட் பாய் தான். ஆனால் எனக்கே இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. அதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மனசை தயவு செஞ்சு மாற்றிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏமாந்துட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுவும் இது கொஞ்சம் 10,000 தான் இந்த ஃபோன் நியர்லி. அதனால இது கூட ஒரு இதான். ஆனால் 10,000 இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது அது ரொம்ப ஃபூலிஷு. அதுவும் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணோன்னா நேச்சராக அவங்க நோட்டீஸ் பண்ணுங்கள். நம்பர் பிளேட்டில் எதுவும் மாட்டியிருக்கக்கூடாது. அப்படியே அவங்க நம்பர் பிளேட்டில் எதுவும் மாட்டலைன்னா கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வண்டியை நிறுத்தியிருக்கணும். அது கீ அதில் இருக்கக்கூடாது. அவங்க வண்டியை வெளியிலே நிறுத்திடணும். ஹெல்மெட்டே போட்டிருக்கக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபோன் தரணும். இந்த மாதிரி ப்ரீ பிளான் தான் இந்த பிளானு. அது நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் ப்ரீ பிளான்னா இதுக்குள்ள ஒட்டி அதுக்கப்புறம் இது பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வண்டியை. அப்படியே கொஞ்சம் பேசி இப்போ தராங்க போல். இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இருந்தாங்க. இப்போ ஃபோன் தந்துட்டாங்க. இப்போ வண்டியை எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுட்டு ஏதோ ஃபோனில் நோண்டுற மாதிரி ஏதோ சீன் காட்டிட்டு இந்த மாதிரி நோண்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டிஃபாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் காமெடி. இங்கே அப்படியே ஃபோன் ஏதோ 1 நிமிஷம் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்ன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இவங்க பார்க்குறாங்க, என்னடா இவங்க ஃபோனை பிடுங்கிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அங்கே பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி இது பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், இப்போ தலையில் வச்சுட்டு கையில் இருக்காங்க. இந்த மாதிரி நிலமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவங்க தான் திருடினவங்க. ஹெல்மெட் போட்டிருக்கனால சரியாக தெரியல. தேங்க்யூ, பை பை.